நான் பாசிட்டிவாக தான் இருக்கேனே. எதுவுமே எனக்கு அஃப்கோர்ஸ் நானும் ஒரு சாதாரண மனிதனா, எனக்கும் பாதிப்பு, எனக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன், எனக்கும் டிப்ரெஷன் இருக்கும். பட்டு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அது ஒரு ராத்திரி தான். காலையில் நான் எந்திரிக்கும் போது 5:30 மணிக்கு நான் ஜிம்முக்கு போகும்போது நான் கொஞ்சம் பாசிட்டிவாக இறங்கிடுவேன். காரணம் என்னடானா, அதை நினச்சி அதை யோசித்து தப்பான விஷயங்கள் பண்ணுறதை விட பாசிட்டிவாக எந்திரிச்சு நம்ம வந்து பாசிட்டிவாக போகலாம் லைஃப்பில். ஏன்னா அதை யோசித்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு. அதை கடந்து வரணுங்கிறதுக்காக தான் நான் பாசிட்டிவாக ரொம்ப இருக்கேன். அந்த மாதிரி எடுத்துப்பேன் எல்லாத்தையும். அவரை வந்து நீங்க கதையே பேச முடியாதீங்க. பட் அதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு. அவன் கடைசியா என்ன சொல்றான்னா, அன்னைக்கு நான் உனக்கு ஷூட் பண்ணும்போது கூட நான் அவன் கூட விளையாடணும்னு தான் உன்னைய காப்பாத்தினேன், லெட்ஸ் பிளே. அவனுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, நான் உன்னைய வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறது. பட் எண்ட் ஆஃப் த டே அகிலனுங்கிற ஒரு போலீஸு, அவனும் ஒரு ஷார்ப்பான ஆளு. அவனை அடிச்சு கொல்லாம கைது செய்யணும் அப்படின்னு தான் நினைச்சான். பட் வந்து அது என்ன முடிவுங்கிறத டைரக்டர் சொல்லியிருக்கேன். என் தம்பி, அது எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க எப்படி போட்டு பார்த்தாலும் நான் பாசிட்டிவா தான் பேசுவேன். நேத்து வந்து இப்போ இதே மாதிரி தான் சிவகார்த்திகேயனை கேட்டாங்க. நான் வந்து ஜட்ஜா இருந்தேன், அவன் டான்ஸரா இருக்கேன்னு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. எல்லாருக்கும் கடவுள் அமைச்சு கொடுக்குற ஒரு ஜேர்னி தான். ஸோ நம்ம பாசிட்டிவா அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாம நம்மளுக்கு கொடுத்ததுக்கு நம்மளுக்கு நன்றி சொல்லி கரெக்டா இருந்தோம்னாலே நம்ம லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாங்கிறது தான் என்னோட. என்னோட சர்க்கிள்ல 3 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கண்ணே. உன்னோட ஃபெயிலியரையோ ஃப்ரஸ்ட்ரேஷன்லையோ டிப்ரெஷன்லையோ போதைக்கு அடிமை ஆகாம டைம் வேஸ்ட் பண்ணாம திருப்பி பிரைட்டா எந்திரிச்சு எனர்ஜியா பாசிட்டிவா நல்ல பாசிட்டிவான பீப்புளோட இருந்தா நம்மளுக்கு அந்த ஈஸியா அந்த தோல்வியை ஹேண்டில் பண்ணலாம். கடைசியா என்ன தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா, கெட் அப் அண்ட் ஸ்டார்ட் மூவிங் ஃபார்வர்ட். நாளைக்கு என்னங்கிறத யோசி அப்படிங்கிறது தான் என்னோட இதா வச்சிருக்கேன் நான். ஏன்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் யூ கான்ட் டு எனிதிங் அபவுட் இட். இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. ஆக்சுவலா வந்து சுமந்த் நடிக்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும். டைரக்டர் வந்து லேட்டா நானே இந்த ரோல் பண்ணிடுறேன் சார், ஃபர்ஸ்ட் 2 சீன் தான் அப்படின்னு சொல்லும் போது கூட நான் கேட்டேன், கான்ஃபிடண்டா